ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் எப்போ எப்படி யாரால கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். கடந்த காலங்களில் ஹெப்படைட்டிஸ் ஏன்ற கல்லீரல் தொற்று நோயினால் உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்தும் போனாங்க. இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ ஆரம்பத்தில் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு அறியப்பட்டது. ஆனால் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்ற புரிதல் பல நூற்றாண்டுகளாக இல்லாமலே இருந்தது. இந்த நிலையில தான் 20ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டறியக்கூடிய முயற்சியில் ரொம்பவும் தீவிரமாக ஈடுபட தொடங்கினாங்க. அந்த ஆராய்ச்சிக்காக அவங்க இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய ஸ்டூல் சாம்பிள்ஸ், அதாவது மல மாதிரிகளை கலெக்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டூல் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த சாம்பிள்ஸை அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது அந்த ஸ்டூல் சாம்பிள்ஸில் பாக்டீரியாவோ பேரசைட்ஸோ இல்லை. ஸோ இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களினுடைய ஸ்டூல் சாம்பிள்ஸில் பாக்டீரியாவும் இல்லை பேரசைட்ஸும் இல்லை அப்படின்னா அப்போ இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு பாக்டீரியாவோ பேரசைட்ஸோ காரணம் கிடையாது அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் முடிவு செஞ்சாங்க. அப்போ இந்த பாக்டீரியா பேரசைட்ஸை விட சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ் தான் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்ற முடிவையும் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்தாங்க. ஏன்னா பாக்டீரியாவை விட ரொம்ப சின்னது தான் வைரஸ். அதை மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி எல்லாம் பார்த்துட முடியாது. ஸோ அந்த ஸ்டூல் சாம்பிள்ஸில் பாக்டீரியாவும் இல்லை பேரசைட்ஸும் இல்லை. அப்போ அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய வைரஸ் தான் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற முடிவை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆராய்ச்சியாளர்கள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அதே ஸ்டூல் சாம்பிள்ஸை ஆய்வு செஞ்சாங்க. ஏன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி வைரஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தினாங்க. ஆனால் அது பெரிய அளவில் கை கொடுக்கல. ஏன்னா இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களினுடைய மலம் மாதிரிகளில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்தது. அந்த பார்ட்டிகல்ஸில் எது வைரஸ் எது சாதாரண பார்ட்டிகல்ஸ் அப்படின்றத கண்டறிய முடியல. ஸோ அதை கண்டறிய முடியாமல் அந்த காலகட்டத்தில் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் தடுமாற தொடங்கியிருந்தாங்க. இப்படியே பல ஆண்டுகள் போனது. அதுக்கப்புறமா 1973ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பெத்தஸ்டாவில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த் அவங்க தரப்பிலிருந்து ஸ்டீஃபன் மார்க் ஃபெயின்ஸ்டோன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட், அதே மாதிரி ஆல்பர்ட் ஜேவன் காபிகியன் அப்படின்னு ஒரு ஆர்மீனியன் அமெரிக்கன் வைராலஜிஸ்ட், அதுக்கப்புறமா ராபர்ட் ஹாரி பர்சல் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட், இவங்க 3 பேரும் இணைஞ்சு இந்த ஆராய்ச்சியை பண்ண தொடங்கினாங்க. அப்போ அவங்க இம்யூன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி அந்த ஒரு லேபரட்டரி டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களினுடைய ஆன்டிபாடிஸை ஃபஸ்ட்டு அந்த 3 பேரும் சேகரித்தாங்க. அந்த ஆன்டிபாடிஸை சேகரித்து இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களினுடைய ஸ்டூல் சாம்பிள்ஸோட அந்த ஆன்டிபாடிஸை கலந்தாங்க. இப்படி கலக்கிறதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய வேறு பார்ட்டிகல்ஸை அந்த ஆன்டிபாடிஸ் போய் பைண்ட் ஆகாது, அதாவது அட்டாச் ஆகாது. ஆனால் அதே சமயம் அந்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸோட போய் அந்த ஆன்டிபாடிஸ் போய் பைண்ட் ஆயிரும், அப்படியே அட்டாச் ஆயிரும். ஸோ அப்படி அட்டாச் ஆன பிறகு அந்த ஆன்டிபாடிஸோடு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வைரஸ் அப்படின்றத ஈஸியாக அந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த ஒரு முறை தான் இம்யூன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி அப்படின்றது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஏற்கனவே இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிளட்ல ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய வைரஸை அந்த மனிதர்களினுடைய இம்யூன் சிஸ்டம் ஆன்டிபாடிஸோட உதவியோட எதிர்த்திருக்கும். ஸோ அதனால அந்த மனிதர்களினுடைய அந்த ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு மீண்ட மனிதர்களினுடைய பிளட்ல ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் மறுபடியும் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் உள்ள வந்தால் அதை ஈஸியாக பைண்ட் பண்ணி அதை அழிச்சிரும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆன்டிபாடிஸை எடுத்தாங்க. அதை கலெக்ட் பண்ணி ஸ்டூல் சாம்பிள்ஸோட கலந்தாங்க. இப்படி கலக்கும் போது அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுடைய அந்த ஸ்டூல் சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய வைரஸை ஈஸியாக அந்த ஆன்டிபாடிஸ் போய் பைண்ட் பண்ணிடும். ஆனால் மற்ற பார்ட்டிகல்ஸை அது பைண்ட்
ஃபைண்ட் பண்ணாது. ஏன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த மாதிரிகளை அப்படியே ஆய்வு செய்யும்போது அந்த மாதிரிகளில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருந்தது. அதில் எது வைரஸ் அப்படின்னு சரியாக வந்து கண்டறிய முடியல. ஆனால் இப்படி இந்த இம்யூன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறதன் மூலமாக அந்த ஆன்டிபாடிஸ் போய் நேரடியாக வைரஸை வந்து அட்டாச் பண்ணிடும். அதனால ஆன்டிபாடிஸ் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் தான் வைரஸ் அப்படின்னு ஈஸியாக வந்து டிஸ்கவர் பண்ணிடலாம். அதுக்காக இந்த இம்யூன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி அப்படின்ற முறையை அந்த ஸ்டீவன் ஃபெயின்ஸ்டோன், அதே மாதிரி ஆல்பர்ட் காபிகியன், அதுக்கப்புறமா ராபர்ட் பர்சல், இந்த 3 வைராலஜிஸ்டும் வந்து அதை வந்து பண்ணாங்க. அதை பண்ணுறதன் மூலமாக 1973ஆம் ஆண்டு இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸை ஏற்படுத்தக்கூடிய வைரஸை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்கவர் பண்ணி அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு வந்து ஹெப்படோ வைரஸ் ஏ அப்படின்னு பேரிடப்பட்டது. ஸோ இது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஹெப்படோ வைரஸ் ஏ தான் அப்படின்றத அந்த 3 விஞ்ஞானிகளும் 1973ஆம் ஆண்டு இம்யூன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி அப்படின்ற லேபரட்டரி டெக்னிக்கை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சு கண்டறிஞ்சாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கவரியாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஏற்படுறதுக்குண்டான அந்த காரணம் வந்து முழுமையாக தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அதே 3 விஞ்ஞானிகள் ஹார்வி ஜேம்ஸ் ஆல்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மெடிக்கல் ரிசர்ச்சர் அண்ட் வைராலஜிஸ்ட் கூட இணைஞ்சு ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸை அசஸ் பண்ணுறதுக்குண்டான அசேஸை டெவலப் பண்ணாங்க. அசே அப்படின்னா லேபில் வைரஸ் போன்றவைகளை டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அப்படி அனலைஸ் பண்ணுறதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன், அதே மாதிரி அந்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அது எல்லாத்தையுமே வந்து சரியாக டிடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக அந்த 3 விஞ்ஞானிகள் ஹார்வி ஜேம்ஸ் ஆல்டர் அப்படின்ற மருத்துவ ஆராய்ச்சியாளர் கூட இணைஞ்சு அசேஸை டெவலப் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் ஆனது ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு பேரிடப்பட்டது. அதாவது இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ்னாலும் ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் த லிவர் தான். இது ஏன் ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு பேரிடப்பட்டதுன்னா ஹெப்படைட்டிஸ்லேயே மொத்தமாக வந்து 5 வகைகள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் இ அப்படின்னு 5 வகைகள் இருக்கு. எப்படி இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு பேரிடப்பட்டதோ அதே மாதிரி சீரம் ஹெப்படைட்டிஸ் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு பேரிடப்பட்டது. இது மாதிரி தான் மற்ற எல்லாமே வந்து பேரிடப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த 3 விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸினுடைய தன்மைகளையும் அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. குறிப்பாக அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து பல நாட்கள் வந்து என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு அப்படின்றத அவங்க தான் கண்டறிஞ்சாங்க. அதாவது மண், அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறமா வந்து காற்று, இதெல்லாம் வந்து ஒரு சில மணி நேரத்தில் ஆரம்பித்து வருட கணக்கில் வந்து அந்த வைரஸ் வந்து அப்படியே வந்து வாழும், சர்வை ஆகும் அப்படின்றத அந்த 3 விஞ்ஞானிகள் வந்து கண்டறிஞ்சாங்க. அதனால தான் இது வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் மூலமாக வேகமாக பரவுது அப்படின்றதையும் கண்டறிஞ்சாங்க. ஏன்னா இது வந்து பயங்கரமாக பரவக்கூடிய தொற்று நோய் தான் இந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்றது. ஸோ அந்த நோய் பரவுறதுக்கு உண்டான காரணம் வந்து இந்த ஹெப்படைட்டை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படோ வைரஸ் ஏ அதுதான் அப்படின்றது. ஏன்னா இந்த ஹெப்படோ வைரஸ் ஏ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்வாயர்மெண்ட்டில் சில மணி நேரத்தில் ஆரம்பித்து வருட கணக்கில் வந்து வாழக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதனால அசுத்தமான நீர், அசுத்தமான உணவு அதெல்லாத்தையுமே வந்து உட்கொள்ளும் போது அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு கண்டறியப்பட்டது. அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸுக்கு வந்து ஹெப்படோ வைரஸ் ஏ அப்படின்னு வந்து பெயரிடப்பட்டது. ஸோ இப்படி தான் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் வந்து கண்டறியப்பட்டது. அதை கண்டறிஞ்சது வந்து அந்த ஸ்டீஃபன் ஃபெயின்ஸ்டோன், அதுக்கப்புறம் ஆல்பர்ட் காபிகேயன், அதே மாதிரி ராபர்ட் பர்சல் அப்படின்ற 3 வைராலஜிஸ்ட் தான். ஸோ அதை அவங்க கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸை எதிர்க்கிறதுக்குண்டான வேக்சின் ஆனது 1990களில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு அடித்தளமிட்டது வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் கண்டறியப்பட்டது தான். ஸோ அதை கண்டறிஞ்சது அந்த 3 விஞ்ஞானிகள். ஸோ இது வந்து கண்டறியப்பட்டது, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்குமே பெரிய விஷயம். ஏன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது கூட 2015ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் மட்டும் 1.4 மில்லியன், அதாவது 14 லட்சம் பேர் இந்த உலகத்தில் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு 11,000க்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவ்வளோ உயிரிழப்புகளும் இவ்வளோ பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ்
ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டனால தான் இன்னைக்கு வந்து பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் முடியும். ஸோ அந்த ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடியது ஹெப்படோ வைரஸ் ஏ அப்படின்றதையே இந்த 3 விஞ்ஞானிகள் தான் கண்டறிஞ்சாங்க. ஸோ அதனால தான் இந்த ஹெப்படோ வைரஸ் ஏவினுடைய கண்டுபிடிப்பு, அந்த டிஸ்கவரி அப்படின்றது மருத்துவ வரலாற்றில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய டிஸ்கவரியாக இருந்து வருது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற பெரும் தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.